படித்தவங்க புத்திசாலியா படிக்காதவங்க புத்திசாலியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் வேறுபாடு இருக்குது. அறிவு வரலாம், புத்திசாலித்தனம் வருமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா படித்தவன் என்ன பண்ணுவான்னா தான் படித்ததை மட்டுமே யோசித்து அது பிரகாரம் நடந்துக்கிட்டு இருப்பான். இந்த படிக்காதவன் என்ன பண்ணுவான்னா அந்த அறிவை எத்தனை விதமாக போகுதோ அத்தனை விதமாக போக விட்டு அதிலிருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான், புதுசாக செய்வான். படித்தவன் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான். படிக்காதவன் புதுசாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி புதுசாக ஒன்றா கண்டுபிடிப்பான். அப்படி பார்த்தா படிக்காதவன் புத்திசாலி அப்படின்னு கூட சொல்லிவிடலான்னு வச்சுங்களேன். இப்போ புயல் அடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அறிக்கை, இப்போ எல்லாம் தனியார் கூட இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வானிலை நிலவரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தனியார் ஆய்வாளர்கள் அப்படின்னு தனியாக வந்துட்டாங்க வானிலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. அப்போ மழை பெய்யும், இத்தனை மணிக்கு மழை பெய்யும், இத்தனை மணிக்கு வெயில் அடிக்கும், இத்தனை மணிக்கு புயல் அடிக்கும், இத்தனை மணிக்கு காற்றடிக்கும், இத்தனை மணிக்கு வெள்ளப்பெருக்கு வரும், அதுலேயும் இந்த ஊருக்குள்ளே இந்த 2 தெருவில் மட்டும் வெள்ளம் அடிக்கும், 2 தெருவுக்கு வெள்ளம் வராது, என்னென்னமோ இப்போ கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அறிவு வளர வளர புதுசாக கண்டுபிடிக்கலாம். எல்லாம் இதை கேட்டு 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 எல்லாருக்கும் ஒரு வேகம் வந்துடுது. இதிலிருந்து இந்த வெள்ளத்திலிருந்து புயல்லிருந்து மழையிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு யுத்தத்துக்கு தயாராகிற மாதிரி நம்ம எல்லாம் தயாராகி எதிர்த்து நிற்கிறதுக்கு மரம் விழுகிறதுக்கு முன்னாடியே மரத்தை இருக்கிற மிஷின்லாம் ரெடியாக நிற்கிது. மரம் விழுந்தால் அறுத்து கொண்டு போகிறதுக்கு, தண்ணி வர்றதுக்கு முன்னாடியுமே அதை அணை கட்டி அதை வேறு பக்கமாக திருப்பி விடுறதுக்கு, மோட்ரு பம்பு எக்கி தள்ளுவதற்கு என்னென்னமோ எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் போர்க்கால அடிப்படையில் தயாராக, மழை வர்றதுக்கு முன்னாடி, புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி, காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தயாராக வச்சு முன்னேற்பாடாக பள்ளிக்கூடத்துக்கு லீவு, ஸ்கூலுக்கு லீவு, காலேஜுக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவு விட்டு எல்லாம் தயாராக கேமராவோட ஸ்டார்ட் கேமரான்னு சொல்கிறது மாதிரி எல்லோரும் ரெடியாக இருந்தால் அந்த புயலும் மழை என்ன பண்ணுது தெரியுங்களா? டக்குன்னு ரூட் பஸ் போகிறது மாதிரி இந்த பஸ் ரூட்டை மாற்றி வேறு நம்பரில் ஏறி அது வேறு பக்கமாக போய் காணாமையே போயிடுது. பாருங்கள், படித்தவங்க இவ்வளவு முன்னேற்பாடு செஞ்சாலும் படிக்காத மேகம் நம்மளை ஏமாற்றிட்டு வேறு பக்கமாக சுழண்டு அடித்து வேறு பக்கம் போயிடுது. இப்படியெல்லாம் நிறையா நடக்குதுன்னு வச்சுங்களேன். மேலோகத்தில் இங்கேருந்து போகிறவங்களுக்கு சொர்க்கம் நரகம்னு 2 பிரித்து அனுப்பி உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ நிறைய பாவம் பண்ணினா நரகத்துக்கு போ, நிறைய புண்ணியம் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போன்னு பிரித்து அனுப்புறதுக்கு ஒரு அதிகாரி உண்டு, அங்கே நிற்கிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல, மேலோகத்தில் வர்றவன் பூரா புண்ணியம் செஞ்சவனாக இருக்கான். பூரா புண்ணியம் செஞ்சவன் எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அவ்வளவு கூட்டம் நிற்கிது. ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் வந்து வர முடியும் அப்படின்னு அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணணும், இந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு ஒரு டெஸ்டிங் வைப்போம், ஒரு தேர்தல், ஒரு தேர்வு வைப்போம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்க. மேலே இருக்கவங்க என்னென்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் 3 கேள்வி கேட்குறது. மிகச்சரியான விடை சொல்கிறவங்கள மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ளே விடுறது, இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு அங்கிட்டு நரகத்துக்கு வெளியவே காத்துருங்கன்னு சொல்லிடுறது அப்படின்ட்டாங்க. சரி, ஒவ்வொருத்தராக கேட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்து ஆள் ஒருத்தர் வந்தார், படிக்காதவர். அவரை பார்த்தோன்னே அந்த தேர்வு வைக்கிறவர் முடிவு பண்ணிட்டார், இவன் படிக்காதவன், அறிவு கம்மியாக தான் இருக்கும், இவனுக்கு லேசான கேள்வியாக கேட்போம், அதுக்கும் பதில் சொல்ல முடியலன்னா திருப்பி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வாயா அப்படின்னாரு. இவர் நின்னார். பாவம், சாதாரணமான ஆள், படிக்காதவர். கேட்டார். 3 கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி என்ன தெரியுமா, ஒரு வாரத்தில் டி அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்க போகிற 2 கிழமையோட பேர் சொல்லு, 2 நாளோட பேர் சொல்லு. டி 2 நாள். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது, 2வது கேள்வி. 3வது கேள்வி, காட் அவருடைய பேர் என்ன, முதல் எழுத்து என்ன. இவ்வளோதான் 3 கேள்வி. சாதாரணங்க அப்படின்னா அவன் படிக்காதவன் என்ன சொன்னான், டீயில் ஆரம்பிக்கிற 2 நாள் என்னென்னா டுடே அண்ட் டுமாரோ, அவ்வளோதான்.
நீ சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேலாம் போய் போட்டு உருப்பட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. டுடே டியூஸ்டே அவ்வளோதான்னா அவன் அரண்டு போயிட்டான். யார்? தேர்வு வச்சவன். வித்தியாசமாக யோசிக்கிறானியா. டீயில் ஆரம்பிக்கிற 2 நாள்னா டுடே அண்ட் டுமாரோ தத்துவம். சரி, அப்புறம் ஒரு வருஷத்தில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அது அப்புறம் மணிக்கணக்கில் மாற்றணும், அப்புறம் வினாடி கணக்கில் மாற்றணும், அது 365 நாளைக்கும் போட்டு பெருக்கணும். இவன் படிக்காதவன் திணறுவான்னா ஒன்லி 12 செகண்ட்ஸ் தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கேன்னா. எப்படியாது 12 செகண்டு தானா ஒரு வருஷத்துக்கு? ஆமாம், ஜனவரி 2, பிப்ரவரி 2, மார்ச் 2, ஏப்ரல் 2 அடிச்சுப்போ 12 மாதத்துக்கும் 12 செகண்ட் தான் இருக்குது. அடித்து காலி பண்ணிட்டான். 3வது கேள்வி, காட் அவருடைய பேர் என்ன, முதல் எழுத்து என்னன்னு கேட்டான். காடுக்கெல்லாம் பேர் கிடையாதுயா, காடுனா காடு தான், அவருக்கு முதல் எழுத்து ஜி தான். வரட்டுமா அப்படின்னு டாட்டா சொல்லிட்டு சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.